5th ஆகஸ்ட். இன்னைக்கு ஏசப்பா நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, சுகம், நான் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு தூங்குவேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் வாசம் பண்ணுகிறீர்னு சங்கீதம் 4:8 சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளோ நாள் நம்ம நைட்டு ஒழுங்காக தூங்காமல் இருந்திருக்கலாம். நைட்டு விழிச்சிருந்து ரொம்ப கஷ்டம், பாடுகள் அதெல்லாம் யோசித்து நம்ம நிறைய நாள் அழுதுருக்கலாம். சரியாக தூக்கம் இல்லாமல் நிறைய வியாதிகள் வந்திருக்கலாம். அதெல்லாம் ஏசப்பா இன்றைக்கி பார்க்குறாங்க. ஏசப்பாவால் மட்டும்தான் நம்மளை சுகப்படுத்த முடியும். நம்ம டாக்டர்ஸ் கூட நிறைய நேரத்தில் கைவிட்டுருவாங்க. ஆனால் ஏசப்பா நம்மளுக்கு சுகம் தரக்கூடிய தேவன். நம்மளை சுகமாக வாசம் பண்ண, அதாவது நம்மளை ஒரு நல்ல நிம்மதியான ஒரு ரெஸ்ட், நம்மளுக்கு நல்ல தூக்கம், நல்ல எந்தவித ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்ல தூக்கத்தை ஏசப்பா தருவாங்க. நம்ம நிறைய விஷயத்தை குறித்து புலம்பிருக்கலாம் நைட்டு, அது நம்மளுக்கும் ஏசப்பாக்கும் மட்டும்தான் தெரியும், அந்த அளவுக்கு இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி ஏசப்பா அதை மாற்ற போகிறாங்க. நம்மளுக்கு ஒரு சமாதானம் தந்து நம்மளை சுகமாக ஏசப்பா மாற்ற போகிறாங்க. ஜெபம். அன்புள்ள தகப்பனே, இந்த நாளை காண செய்த கிருபைக்கு நன்றி அப்பா. அப்பா, எங்களுக்கு சமாதானம் தந்து எங்களோட பிரச்சனைகள், நாங்கள் நைட்டு எவ்வளவோ அழுதுருப்போம், நாங்கள் எவ்வளவோ ஏசப்பா கஷ்டப்பட்டிருப்போம், அந்த கஷ்டம் எல்லாம் மாறி எங்களை சுகமாக நீங்கள் ரெஸ்ட் எடுக்க வைங்க ஏசப்பா. நாங்கள் எல்லா பிரச்சனையும் மறந்து ஏசப்பா, நீங்கள் ஒருவர் தான் எங்களுக்கு சுகம் தர தெய்வன் அப்படின்னு நாங்கள் அறிஞ்சு உங்ககிட்ட தினம் நாங்கள் ப்ரேயர் பண்ண உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பை ட்ரூத் ஆஃப் மெர்சி, ஹேவ் அ ப்ளஷர்ஃபுல் டே.